Hello everyone, welcome to Learn with Rohini channel. In the video chapter 9 differential equations exercise 9.3 question number 1 வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் இந்த 1ல இருந்து 10th question வரைக்கும் ஜென்ரல் சொல்யூஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து வந்து நம்ம ஜென்ரல் சொல்யூஷனை வந்து டெரைவ் பண்ண போகிறோம். So dy by dx is equal to 1 minus cos x by 1 plus cos x வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி 1 minus cos x 1 plus cos x வந்தாவே நீங்கள் இன்டெக்ரல்ஸில் என்னோட வீடியோஸை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி 1 minus cos x 1 plus cos xலாம் வந்துச்சு அப்படின்னா we have to use cos 2x ஃபார்முலா அப்படின்ட்டு. ஸோ cos 2xக்கு நம்ம வந்து 2 ஃபார்முலா இருக்குது, 3 ஃபார்முலா இருக்குது. இதில் வந்து 2 யூஸ் பண்ணுவோம். சைனும் காசும் இன்வால்வ் இருக்கிற அந்த 2 ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணுவோம். 2 cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 வந்து வரும். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 minus cos x 1 plus cos x, cos x தான் இருக்குது, இங்கே cos 2x இருக்குது. ஸோ cos x is equal to 2 cos ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 1ன்னு இருக்கும். -1 இந்த பக்கம் வரும்போது cos x plus 1 is equal to 2 cos ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அதே மாதிரி cos 2x is equal to 1 minus 2 sin ஸ்கொயர் எக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது இங்கே வந்து என்ன இருக்குது, -2 sin ஸ்கொயர் இருக்குது. இதுவும் வந்து நம்மளுக்கு என்ன வேணும், cos x தான் வேணும். cos x is equal to 1 minus 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த -2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன், cos எக்ஸை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன். ஸோ 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 வரும், 1 minus cos x வந்து வரும். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் 1 minus cos x நான் வந்து என்ன போடலாம், 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு போடலாம். ஸோ dy by dx is equal to 2 sin ஸ்கொயர் எக்ஸ் பை 2 by 2 cos ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு வரும். 2வும் 2வும் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேட்டிங் த வேரியபிள்ஸ் வந்து பண்ணுறோம். அதாவது எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒன்றா கொண்டு வரும், ஒய் டேர்ம் ஒன்றா கொண்டு வரும். ஸோ இங்கே ஒய் டேர்ம் எதுவும் இல்லை, டிஒய் மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 டிஎக்ஸ்னு வந்து கொண்டு வரேன். இது எப்படி எழுதலாம், டிஒய் ஈக்குவல் டு டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ டேன் ஸ்கொயரை ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன். என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா tan square x plus 1 is equal to sec square x. இந்த ஐடென்டிட்டியை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்போது dy equal to tan square x by 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து நான் என்ன எழுதணும், sec square x by 2 minus 1 அப்படின்னு வந்து எனக்கு வரும். டேனை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, 1 இந்த பக்கம் கொண்டு வந்தால் sec square x minus 1ன்னு வந்துடும். x by 2 இருக்கிறதுனால x by 2 போட்டுக்கிறோம். ஸோ அப்போது sec ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 1 டிஎக்ஸ் அப்படின்னு வந்து வரும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ணுறோம். இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் அப்ளை பண்ணோம்னா டிஒய் இன்டகிரல் டிஒய் இன்டகிரல் சீக் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 1 டிஎக்ஸ்னு வந்து எனக்கு வரும். இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு சீக் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 டிஎக்ஸ் வரும், மைனஸ் 1 இன்டூ டிஎக்ஸ் வரும். இங்கே வந்து டிஒய் வந்து வரும். டிஒய் இன்டகிரேஷன் ஒய் வந்துடும். சீக் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா tan எக்ஸ் பை 2 வரும். எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் பை 2 இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் வேல்யூ போடணும். அப்போ எக்ஸ் பை 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 2 வரும். ஸோ அப்போது 1 by 2 வந்து டினாமினேட்டரில் போடணும், மைனஸ் எக்ஸ் வந்து வரும் ப்ளஸ் சி. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் y ஈக்குவல் டு இந்த 1 by 2 நியூமரேட்டர் வந்துடும், 2 tan எக்ஸ் பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தோம்னா dy by dx ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஒய் வந்து இட் இஸ் பிட்வீன் -2 to 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இங்கே வந்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னா dy by dx. ஸோ ஒய் டேர்ம் எல்லாம் ஒன்றா கொண்டு வந்துடுவோம். அண்ட் dy by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் ஒய் ஸ்கொயர் எழுதுகிறோம் ஈக்குவல் டு dxன்னு வந்து வந்துடும். ஸோ இது எப்படி எழுதலாம்? dy by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு dx அப்படின்னு வந்து வரும். இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணோம், அப்புறம் இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அப்ளை பண்ணோம்னா dy by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் dx வந்து வரும். ஸோ இது என்ன ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்றது பார்க்கலாம். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் dx by ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் which is equal to sin inverse of x by a. ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இதை வந்து அப்ளை பண்ணோம்னா இங்கே dy by 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், ஏ இருக்கிற இடத்துல 2 இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு என்ன வேணும்? ஒய் தான் வந்து வேணும்ல, ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ சைன் இன்வர்ஸை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஒய் பை 2 ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். சைன் வந்து இட் இஸ் காமன் ஃபார் போத். இப்போ வந்து 2 வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஒய் ஈக்குவல் டு 2 சைன் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் திஸ் இஸ் தி ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். தேர்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். dy by dx plus y is equal to 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒய் டேர்ம் அண்ட் எக்ஸ் டேர்மை வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ dy by dx is equal to 1 மைனஸ் ஒய் அப்படின்னு வரும். அண்ட் dy by இந்த 1 மைனஸ் ஒய் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர 1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா 1 மைனஸ் ஒய்னு இருக்குது. நான் வந்து ஒய் மைனஸ் ஒன்னு எழுதிக்க போகிறேன். ஸோ தட் எனக்கு வந்து நான் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும் போது எனக்கு அந்த சைனில் ப்ராப்ளம் வராது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்? மைனஸ் சைனை வெளியில் எடுத்துகிட்டு மைனஸ் dy by ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு dx அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். இப்போது இந்த மைனஸ் சைனை நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ dy by ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் dxன்னு வந்து இருக்கும். இன்டகிரேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும் போது ஸோ இன்டகிரேட்டிங் dy by ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் dxன்னு வந்து வரும். ஸோ இப்போது இதை வந்து இன்டகிரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே என்ன வரும்? லாக் வந்து வந்துடும். லாக் மாடுலஸ் ஒய் மைனஸ் 1 வந்து வரும் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே இருக்கும் டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்? லாகை வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். லாக் நான் இந்த பக்கம் மூவ் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இ பவர் அப்படின்னு வந்து வரும். மாடுலஸ் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். இதை வந்து நான் இன்டர்ன் எப்படி எழுதலாம் அப்படின்னா இ பவர் சி அப்படின்னு வந்து எழுதலாம் இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ். இங்கே ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால நான் வந்து இதை மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து எழுதுகிறேன். லாகுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியே தான் வந்து இங்கே பண்ணுறேன். இங்கே மாடுலஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 1ன்னு இருக்குல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடுலஸ்க்கு நம்ம வந்து என்னது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூ எது வேணாலும் வந்து வந்தாலுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆஃப் ஒய் மைனஸ் 1 தான் வந்து நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்றது தான் வந்து அர்த்தம். அதுதான் மாடுலஸ். அதாவது நான் இப்போ எனக்கு வந்து ஒய்க்கு நான் வந்து -1 அப்படின்னு போட்டாலும் எனக்கு -2 மாடுலஸ்குள்ளே தான் வரும். ஸோ எனக்கு 2 தான் வந்து ஆகிடும். ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆஃப் ஒய் மைனஸ் 1 அப்படின்றது தான் வந்து எனக்கு அர்த்தம். ஸோ அப்போ நான் அந்த மாடுலஸை நான் ரிமூவ் பண்ணும் போது நான் எப்படி எழுதுவேன்னா ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இ பவர் சி இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து எழுதலாம். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இ பவர் சின்னு இருக்குல்ல, இது வந்து என்ன அப்படின்னா இ பவர் சி
இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். அதாவது நான் ஏன்னு கூட வந்து வச்சுக்கலாம். y-1 இஸ் ஈக்குவல் டு a இன்டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்து நான் போட்டு எழுதிடுவேன். ஏன்னா இ பவர் சி அப்படின்றது வந்து எனக்கு என்னது, இட் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸோட நான் மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு எதனா ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டை வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அதை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸோட மல்டிப்ளை பண்ணால். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து மாற்றி நான் வந்து ஏ அப்படின்னு வந்து நான் போட்டு எழுதிக்கிறேன். ஸோ y-1 is equal to a into e power minus x. y is equal to 1 plus a into e power minus x அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து என்னது ஜென்ரல் சொல்யூஷன் for the given differential equation. இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் மாடுலஸ் ரிமூவ் பண்ணும் போது. அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை சேர்த்தி நான் வந்து ஏன்னு ஒரு புது வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் வந்து எழுதியிருக்கேன். நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, இ பவர் சி வந்து என்னது, அது வந்து என்னது, இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0 வேல்யூஸ் தான் வந்து கொடுக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸோட நான் மல்டிப்ளை பண்ணும் போது கண்டிப்பாக வந்து ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டண்ட்டை தான் தரும். அதாவது ஜீரோவை தவிர்த்து எதனா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை வந்து கொடுக்கும். ஸோ அதனால நான் அதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தானே கிடைக்குது. அதை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஏன்னு ஒரு வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால ஏ போட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கேன். 1 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். ஜென்ரலாக ஒய் ஈக்குவல் டுன்னு கொண்டு வருவோம்ல, அதனால ஒய் ஈக்குவல் டுன்னு கொண்டு வந்து இப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வந்து third question. We will go to the fourth question. So fourth question la sec square x into tan y dx plus sec square y into tan x dy equal to 0 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் டேர்ம்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பார்ட்டையும் நான் வந்து tan x tan y ஆல் வந்து டிவைட் பண்ணுறேன் டு மேக் த ஈக்குவேஷன் சிம்பிள். ஸோ அப்போ secant square x into tan y into dx plus sec square y tan x dy வந்து வரும் by இங்கே வந்து tan y into tan x. இதை வந்து நான் டிவைட் பண்ணுறேன். டிவைடிங் போத் சைட்ஸ் வித் tan x tan y. 0 by tan y into tan xனு வந்து எனக்கு வரும். 0 ஆகிடும். ஸோ இதை விட்டுடலாம். இப்போ வந்து நியூமரேட்டரை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். sec square x into tan y dx by tan y tan x வந்து வரும் plus sec square y into tan x dy by tan y into tan x is equal to 0. tan y cancel ஆகிடும். tan x cancel ஆகிடும். ஸோ எனக்கு வந்து இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, sec square x by tan x இருக்கும், dxன்னு இருக்கும், plus sec square y tan yன்னு இருக்கும், dyன்னு வந்து வரும், equal to 0. இப்போ வந்து நான் இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். 0க்கு வந்து நான் இன்டகிரல் அப்ளை பண்ணும்போது அது 0 தான் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இந்த பார்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். sec square x by tan x dx plus sec square y by tan y dy equal to 0ன்னு வந்து இருக்கு. இப்போ இந்த பார்ட் மட்டும் நம்ம t அப்ளை பண்ணி சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே நான் இங்கே வந்து uvன்னு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா 2 இருக்கு. ஸோ டீனே நான் 2த்துக்கும் எடுத்தேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால நான் ஒரு புது வேரியபிள் எடுத்து u equal to tan x அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். அண்ட் இங்கே வந்து v equal to tan y அப்படின்னு வந்து எழுதுறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இது வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது எனக்கு du by dx வரும். tan x டிஃப்ரென்ஷியேஷன் sec square x வந்து வரும். ஸோ du equal to sec square x dxன்னு வந்து வரும். ஸோ நான் இங்கே மேலே என்ன போடலாம், நியூமரேட்டருக்கு பதிலாக duன்னு போடலாம், பை tan வந்து uன்னு வந்து போடலாம், ப்ளஸ் அதே இங்கே வந்து uன்னு போடலாம், ப்ளஸ் இன்டெக்ரல் இங்கேயும் அதே அப்ளை பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y வந்து பண்ணுறேன். ஸோ அப்போது dv by
dy equal to sec square yn வரும். dv equal to sec square y into dy அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இங்கே வந்து இன்டெக்ரல் அப்ளை பண்ணனா இங்கே பார்த்தீங்கன்னா sec square y dy வந்து மேலே, அதுக்கு பதிலாக dv போட்டுக்கிறேன், tan yக்கு பதிலாக v. ஸோ இதை வந்து இன்டகிரேஷன் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரும், திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் dt பை டி இல்லை ரெண்டுமே, அப்போனா dx பை எக்ஸ் ஃபார்மில் இருக்குது. லாக் வந்துடும், லாக் மாடுலஸ் u ப்ளஸ் லாக் மாடுலஸ் v ஈக்குவல் டு 0 வந்து நான் எப்படி எழுதுவேன், லாக் c அப்படின்னு வந்து நான் எழுதுவேன் ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து நான் சேர்த்து எழுதும் போது அதாவது யூக்கும் விக்கும் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். லாக் modulus tan x plus log modulus tan y equal to log c அப்படின்னு வந்து வரும். சேர்த்து எழுதுனா log modulus of tan x plus tan y equal to log c அப்படின்னு வரும். log போயிடும். ஸோ tan x plus tan y is equal to c அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 4th கொஷின். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். 5th கொஷின் வந்து பார்க்கலாம். e power x plus e power minus x dy minus e power x minus e power minus x dx is equal to 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்மை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மைனஸ் சைனுக்கு அப்புறமா இருக்குல்ல இந்த டேர்மை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். ஸோ e power x plus e power minus x dy is equal to e power x minus e power minus x into dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். dy by dx வரணும். ஸோ dy by dx is equal to இந்த dx இந்த பக்கம் வரும் அண்ட் இந்த டேர்ம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குது, e power x மைனஸ் e power minus x இருக்குது அண்ட் இது லெஃப்ட்ல இருந்து ரைட் வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும். e power x plus e power minus xன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு வரோமா. ஸோ அப்போ dy இஸ் ஈக்குவல் டு e power x மைனஸ் e power minus x பை e power x plus e power minus x dxன்னு வந்து வரும். ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ இன்டகிரல் dy ஈக்குவல் டு இன்டகிரல் e power x minus e power minus x பை e power x plus e power minus x dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டிஒய்யை வந்து நான் இன்டகிரேட் பண்ணும் போது எனக்கு வந்து ஒய்னு வந்துடும். இப்போ இந்த பார்ட்டை வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, டினாமினேட்டரை நான் டீன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு நியூமரேட்டர் வேல்யூ கிடைக்குதா அப்படின்றது நம்ம பார்க்கணும். e power x-ஐ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு e power x வந்துடுது. அதே மாதிரி e power minus x பண்ணால் மைனஸ் e power minus x வந்துடுது. ஸோ எனக்கு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் புட் t is equal to e power x plus e power minus x போடணும். ஸோ dt by dx is equal to e power x, e power minus x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power மைனஸ் எக்ஸ் வந்துடும். எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அதை திருப்பி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 வரும். ஸோ -1 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி dt ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். விச் இஸ் நத்திங் பட் த நியூமரேட்டர். இப்போ வந்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஸோ இன்டகிரல் இங்கே வந்து நம்ம என்ன வரும், இது வந்து டிடின்னு வந்துடும் பை டி அப்படின்னு வந்து கிடைக்கும். லாக் மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ டி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, நான் என்னென்ன எடுத்திருக்கேன், இ பார் எக்ஸ் ப்ளஸ் இ பார் மைனஸ் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் இ பார் எக்ஸ் மைனஸ் இ பார் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தோம்னா மாடுலஸ் வந்து இ பார் எக்ஸாக இருக்கட்டும் இல்லை இ பார் மைனஸ் எக்ஸாக இருக்கட்டும், இது வந்து என்னவா இருக்கும், இட் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. அதாவது மாடுலஸை நான் ரிமூவ் பண்ணாலும் எனக்கு வந்து இ பார் எக்ஸ் மைனஸ் இ பார் மைனஸ் எக்ஸ் வந்து எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வந்து தரும். ஸோ அதனால நான் மாடுலஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எப்படி எழுதுனா ஒய் ஈக்குவல் டு லாக் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பார் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். என்னன்னு எழுதணும், சின்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பார் மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தான் 0.
அதனால நான் வந்து இந்த மாதிரி போடுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 5th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 6 வந்து பார்க்கலாம். 6th சம்மில் dy by dx is equal to 1 plus x square into 1 plus y square அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிள்ஸை வந்து செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அப்போ dy by இந்த 1 plus y square நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். 1 y square plus 1 அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம எப்படி எழுதினாலும் ஒன்றும் நம்மளுக்கு மாற போகிறது இல்லை. திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது, இங்கே வந்து 1 plus x square இருக்குது இன்டூ டிஎக்ஸ்னு வந்துடும். இந்த டிஎக்ஸ் வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன் அண்டு 1 plus y square இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் மாற்றி கூட வந்து எழுதிக்கலாம். ஸோ dy by y square plus 1 is equal to x square plus 1 into dx அப்படின்னு இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ போத் சைட்ஸ் இன்டகிரேட் பண்ணுறோம். dy by y square plus 1 is equal to integral x square plus 1 into dx அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இது வந்து ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒன் பை ஏ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து ஏ இருக்கிற இடத்துல 1 தான் வந்து இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நான் ஃபார்முலா வந்து எழுதல, இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு, அண்ட் இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அதை வந்து நான் இன்டகிரேட் பண்ணேன்னா எக்ஸ் கியூப் பை 3 வந்துடும், ப்ளஸ் எக்ஸ் வந்து வரும், ப்ளஸ் சி வந்து வரும். ஸோ 7th கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா y log y dx minus x dy is equal to 0ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் சைனை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். y log y dx is equal to x dy அப்படின்னு வந்து வரும். இப்போது எக்ஸ் டேர்மெல்லாம் ஒன்றா கொண்டு வரேன். ஸோ இந்த எக்ஸ் இந்த பக்கம் வரும், இந்த ஒய் டேர்ம் ஃபுல்லாக அந்த பக்கம் போகுது, அதாவது ரைட் சைட் போகுது. ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ் வந்துடும் ஈக்குவல் டு டிஒய் பை ஒய் லாக் ஒய்ன்னு வந்து எனக்கு வரும். integrating both sides. 7th question வந்து பார்க்கலாம். y log y dx minus x dy is equal to 0ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் x dy. ஸோ y log y dx is equal to x into dy அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ டிஎக்ஸ் இந்த பக்கம் இருக்கா, ஸோ எக்ஸை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு ஆகிடும், அண்டு ஒய் இன்ட்டு லாக் ஒய்யை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இட் வில் பி டிஒய் பை ஒய் இன்ட்டு லாக் ஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ டிஒய் பை ஒய் இன்ட்டு லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணோம்னா டிஒய் பை ஒய் இன்ட்டு லாக் ஒய் வரும் ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் வந்து என்ன வரும், லாக் எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வந்து வந்துடும். இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா, இங்கே வந்து நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னென்னு எடுத்துப்போம், புட் t is equal to log y அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ dt by dy is equal to 1 by y. ஸோ dy இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் dt is equal to dy by yன்னு வந்து வந்துடும். ஸோ நான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா, ஸோ in place of dy by y நான் என்ன போடலாம், dtன்னு போடலாமா. ஸோ dt by tன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது இங்கே வந்து என்ன எழுதலாம், இதை இன்டகிரேட் பண்ணால் லாக் மாடுலஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே எல்லாமே லாகில் இருக்கா, அதனால் நான் வந்து இங்கேயும் லாக் மாடுலஸ் ஆஃப் டி ப்ளஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி அப்படின்னு வந்து எழுதுகிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம மாடுலஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ தான் வந்து வரப்போகுது. ஸோ லாக் டி ப்ளஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் சி. இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, லாக் ஏ ப்ளஸ் லாக் பி ஃபார்மில் வந்து இருந்தால் லாக் ஏ இன்ட்டு பி அப்படின்னு வந்து எழுதுவோமா. ஸோ அப்போது லாக்
டீக்கு பதிலாக லாக் ஆஃப் லாக் ஒய் அப்படின்னு போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த லாகும் போயிடும். ஸோ லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சின்னு இருக்கும். அண்ட் லாக் ஒய்னா என்ன அர்த்தம்? லாக் ஒய் டு த பேஸ் ஈன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது அது என்னவாயிடும்னா y is equal to e to the power x into c அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 7th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th question வந்து பார்ப்போம். 8th question இங்கே வந்து என்ன இருக்குன்னா x to the power 5 dy by dx is equal to minus y to the power 5ன்னு வந்து இருக்குது. ஸோ வேரியபிள்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் டு த பவர் 5 டிஎக்ஸ் இருக்கா, அதை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஒய் டு த பவர் 5ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ டிஒய் பை மைனஸ் ஒய் டு த பவர் 5ன்னு வந்து வந்துடும் ஈக்குவல் டு இந்த டிஎக்ஸ் டினாமினேட்டர் இருக்கிறதுனால இங்கே நியூமரேட்டரில் வந்துடும், இங்கே எக்ஸ் டு த பவர் 5 வந்துடும். மைனஸை நான் ரைட் ஹேண்ட் சைடே வச்சுக்கிறேன். ஸோ டிஒய் பை ஒய் டு த பவர் 5 ஈக்குவல் டு மைனஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் டு த பவர் 5. இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் அப்ளை பண்ணோன்னா இன்டகிரல் dy by y to the power 5 ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் dx by x to the power 5 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து என்ன ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம்? இன்டகிரல் x to the power n dx வந்து அப்ளை பண்ணுறோம். x to the power n plus 1 by n plus 1 plus c இந்த ஃபார்முலா வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்னது y to the power 5 இல்லை, y to the power minus 5 dy வந்துடும் மைனஸ் இன்டகிரல் x to the power minus 5 dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதில் அப்ளை பண்ணலாம் ஃபார்முலாவை. y to the power minus 5 plus 1 by minus 5 plus 1 equal to minus x to the power minus 5 plus 1 by minus 5 plus 1 வந்து வரும் plus c1 அப்படின்னு வந்து நான் எழுதுகிறேன். சால்வ் பண்ணும் போது y to the power minus 4 by minus 4 equal to x to the power minus 4 இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது minus 4 வரும், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் plus c1 வந்து வரும். இங்கேயும் 4 இருக்கா, இங்கேயும் 4 இருக்கா, கேன்சல் ஆகிடும். ஸோ சைன் வந்து மாற்றிருக்கே கேன்சல் பண்ண முடியுமானா இங்கே minus 1 into 4 உங்களுக்கு வரும். minus 1 into 4ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து வெறும் 4 இருக்குது, 1 into 4ன்னு வந்து இருக்கும். ஸோ 4 கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக இந்த பார்ட் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ மைனஸ் மட்டும் இருக்கும், மைனஸ் ஒய் டு த பவர் மைனஸ் 4 ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் minus 4 plus c1 அப்படின்னு வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே எல்சிஎம் எடுத்துருங்க. அப்போனா இங்கே 4c1 வந்து நம்மளுக்கு வந்துடும். அதாவது இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 4c1 வந்து அப்புறமா 4 கேன்சல் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் 4c1 வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 4c1 நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகிறேன் அண்ட் திஸ் டு த அதர் சைட் வந்துடும். ஸோ அப்போனா எக்ஸ் டு த பவர் minus 4 ப்ளஸ் ஒய் டு த பவர் minus 4 வந்துடும். இங்கே வந்து minus 4c1 வந்து வரும். இதை வந்து அப்படியே மாற்றி எழுதிக்கிறேன். எக்ஸ் டு த பவர் minus 4 ப்ளஸ் ஒய் டு த பவர் minus 4 இஸ் ஈக்குவல் டு minus 4c1 அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இப்போ 4 into 2ன்னு இருந்தால் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து 8ன்னு தான் போட போகிறோம். ஸோ அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி இதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை கொடுத்து எழுதுகிறோம். So x to the power minus 4 plus y to the power minus 4 is equal to c அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். And this is the general solution for question number 8. இப்போ நெக்ஸ்ட் வந்து 9th question வந்து பார்க்கலாம். 9th question வந்து பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா dy by dx is equal to sin inverse of x வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ dy is equal to sin inverse of x into dx அப்படின்னு வந்து வரும். இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு இன்டகிரல் dy இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்டகிரேட்டிங் பை பார்ட்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி பண்ணுறோம்ல, அதை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இன்டகிரல் u இன்டூ வி டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு u இன்டகிரல் வி டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் டி பை so d by dx of u integral v dx the whole dx வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். ஸோ ஐ லேட் வந்து யூஸ் பண்ணுறோம், ஐ லேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும், ஐ இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் வந்து நம்ம யூன்னு வந்து எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 1ன்னு வந்து எடுத்துக்கலாம், அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ 1ன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து இங்கே வின்றது வந்து என்னது 1. So u is equal to
சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். வி வந்து 1ன்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபார்முலாவில். டிஒய்யை வந்து நான் இன்டகிரேட் பண்ணனா ஒய் வந்துடும். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டகிரல் வி வந்து 1 இன்டூ டிஎக்ஸ் மைனஸ் இன்டகிரல் டி பை டிஎக்ஸ் ஆஃப் sin inverse of x வந்து வரும் integral 1 into dx the whole dxனு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது இங்கே வந்து sin inverse of x வரும். 1 into dx நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், x வந்து வரும் மைனஸ் இங்கே வந்து sin inverse of x டிஃப்ரென்சியேஷன் வந்து 1 by square root of 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து வரும். அண்ட் இங்கே திருப்பியுமே 1 இன்டூ டிஎக்ஸை வந்து நான் இன்டகிரேட் பண்ணனா இன்டூ எக்ஸ் வரும், இன்டூ டிஎக்ஸ்னு வந்து எனக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுதலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கிறேன். இங்கே இன்டகிரல் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை டீன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிறத வந்து டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டி ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். டிடி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 2எக்ஸ்ன்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே இதை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். அதாவது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். டிடி இங்கே வந்து -2 நான் கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னு வந்துடும். இப்போ எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் மேலே இருக்கிறது வந்துருச்சா, இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக டி போடலாமா, ஸோ அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இன்டகிரலுக்கு பதிலாக இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் டிடி பை 2ன்னு எழுதுகிறோம். அதாவது -1/2 இன்டகிரல் டிடி பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இங்கே எல்லாம் ஒய் சேர்த்துக்கணுமா, இதெல்லாம் ஒய் போட்டுக்கணும், கண்டிப்பாக ஒய் போடணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் 1/2 வந்துடும். இதை வந்து நான் இன்டகிரேட் பண்ணுறேன். அதாவது டி டு த பவர் மைனஸ் 1/2 dt அப்படின்னு வந்து நான் இன்டகிரேட் பண்ணுறேன். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 டி டு த பவர் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 மைனஸ் 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே -1/2 ப்ளஸ் 1 வந்து நம்ம சால்வ் பண்ணும் போது திருப்பியும் வந்து டினாமினேட்டரில் 1/2 தான் வந்து வரும். y ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1/2 இருக்கும். இங்கே வந்து டி டு த பவர் 1/2, இங்கே 1/2 ப்ளஸ் சின்னு வரும். 1/2 கேன்சல் ஆகிடும். அப்போ டி டு த பவர் 1/2, டி வந்து என்னது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது டீயோட பிளேஸில் நான் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போடுறேன். ஹாஃப்னா வந்து நம்மளுக்கு மீனிங் வந்து ஸ்கொயர் ரூட். ஸோ இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த 9th கொஸ்டின். இதான் ஜென்ரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th கொஸ்டின் வந்து பார்ப்போம். 10th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். e power x tan y dx plus 1 minus e power x into 6 square y dyன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல இந்த ப்ளஸ் சைனுக்கு அப்புறமா இருக்குல்ல இந்த டேர்ம் வந்து நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். ஸோ e power x tan y dx is equal to minus 1 minus e power x into 6 square y dyன்னு வந்து வரும். இந்த மைனஸை வந்து நான் உள்ளே எடுத்து e power x minus 1ன்னு மாற்றிக்கிறேன். e power x tan y into dx is equal to e power x minus 1 6 square y dy அப்படின்னு வந்து வரும். இப்போது எக்ஸ் டேர்மெல்லாம் ஒன்றா கொண்டு வரேன் அண்ட் ஒய் டேர்மெல்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ அப்போனா நம்மளுக்கு என்ன வரும், இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது, இங்கே வந்து இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 வந்து வந்துடும் ஈக்குவல் டு இங்கே வந்து 6 ஸ்கொயர் ஒய் டிஒய்னு இருக்குது பை டேன் ஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ். ஸோ போத் சைட்ஸ் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இன்டகிரல் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் பை இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 வரும். இன்டகிரல் 6 ஸ்கொயர் ஒய் டிஒய் பை டேன் ஒய். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் டேனோ நியூமரேட்டரில் 6 ஸ்கொயர் வந்தாவே வந்து நம்ம வந்து டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ணி, அதாவது சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இ பவர் எக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ இங்கேயுமே
நான் வந்து யூவின்னு எடுத்துக்கிறேன். எதுக்காகனா இங்கேயும் டீன்னு யூஸ் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் இங்கே யூ எடுத்துக்கிறேன். இந்த பார்ட்டுக்கு வின்னு வந்து எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ லெட் u is equal to e power x minus 1. அப்போ du by dx எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா e power x minus 0 அப்படின்னு ஆகிடும். du is equal to e power x into dxன்னு வந்து வந்துடும். இது ஒரு பார்ட்டா. இங்கே வந்து u வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா வியை வந்து tan yன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ dv by dyன்னு வந்து வரும். tan y வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா 6 ஸ்கொயர் yன்னு வரும். ஸோ dv is equal to 6 ஸ்கொயர் y into dy அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். e power x dxக்கு பதிலாக du by uன்னு வந்துடும் ஈக்குவல் டு இங்கே வந்து dv by vன்னு வந்து எனக்கு வரும். அண்ட் இது வந்து லாக் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ லாக் வந்து அப்ளை பண்ணுறோம். லாக் u ஈக்குவல் டு லாக் v வந்து நம்மளுக்கு வரும். நான் வந்து இங்கே மாற்றி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். எப்போவுமே x + c அந்த மாதிரி தானே எழுதுவோம். அதனால் லாக் v ஈக்குவல் டு லாக் u + c அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். log v ஈக்குவல் டு லாக் u + cன்னு வந்து எழுதிக்கிறேன். ஸோ இப்போ v இருக்கிற இடத்துல வந்து என்ன வரும், tan வந்து நம்மளுக்கு வரும். ஸோ log of tan y வந்துடும் ஈக்குவல் டு log u வந்து log of e power x minus 1 plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். நம்ம ஏற்கனவே முன்னாடி சம்மில் வந்து நம்ம பார்த்தோம்ல, என்ன பண்ணுவோம், இங்கே எல்லாமே லாகில் இருக்கும் போது இந்த பார்ட்டியை நான் லாகில் கொண்டு வந்துட்டேன் இல்லை. அப்போனா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் log of tan y ஈக்குவல் டு log of e power x minus 1 plus log c அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ இது log a plus log p ஈக்குவல் டு log of a into bன்னு வந்துருமா. log of tan y வந்து வரும். மாடியுலஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மாடுலஸ் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ரிமூவ் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இங்கேயுமே வந்து மாடுலஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன வரும், இது வந்து சேர்த்து எழுதினோம்னா லாக் ஆஃப் மாடுலஸ் சி இன்டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இந்த ஹோல் மாடுலஸ் வந்து வரும். ஸோ இப்போ இது வந்து லாக் போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு tan y இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ லாக் இருக்கிற வரைக்கும் மாடியுலஸ் போட்டே வந்து எழுதிக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து மாற்றிக்கோங்க. லாக் ரிமூவ் ஆகிடும்ல, அதுக்கப்புறமா வந்து tan yன்னு போட்டு எழுதிக்கோங்க. மாடியுலஸ் தான் போடணும். நான் இங்கே வந்து மறந்து நான் ப்ராக்கெட் வந்து போட்டுட்டேன். ஸோ இந்த சம்மோட வந்து நமக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ்லேருந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.